எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் ரோஹிணி ஸ்ரீனிவாசன். நாங்க மயிலாப்பூர் கிட்ட சென்னையில ராஜா அண்ணாமலைபுரத்துல இருக்கோம். நாங்க ஒரு 15 வருஷமா இந்த மாதிரி திமாட்டிக் கோல் சுவாமியோட ஆசீர்வாதத்துல வச்சுருக்கோம். இந்த வருஷம் நாங்க வச்சிருக்கிற தீம் வந்து சுவாமியோட கந்த புராணம். ஏன்னா எங்களுடைய குலதெய்வமே முருகன் தான். அதனால இந்த தடவை நாங்க வந்து கந்த புராணத்தை தீமா எடுத்து ட்ரெடிஷ்னல் கோலும் பண்ணியிருக்கோம். நவப்படிகள் தத்துவப்படி இங்க வந்து திமாட்டிக் கோலும் பண்ணியிருக்கோம். ஸோ வாங்க இப்ப திமாட்டிக் கோலோட கதைக்கு போகலாம். முதல்ல வந்து இங்க வியாசர் தான் சொல்லணும். கந்த புராணம் அப்படின்னாலே வியாசர் தான். 18 புராணங்களை வந்து எழுதினவர் வந்து வியாச பகவான். அதுல வந்து கந்த புராணம்ங்கிறது லாங்கஸ்ட் புராணம். இங்க வந்து பாத்தீங்கன்னா கச்சியப்ப சிவாச்சாரியார் தான் தமிழ்ல வந்து கந்த புராணத்தை காவியமாக்கி பாடியிருக்கார். இவர் யாருன்னா பெரிய தெய்வ புலவர். இவர் காஞ்சிபுரத்துல இது சந்நிதி என்னன்னா காஞ்சிபுரத்துல கந்தக்கோட்டம் குமரக்கோட்டம்ங்கிற வந்து முருகனோட மூலவர் சந்நிதி. இங்கதான் நம்மளுடைய தெய்வ புலவர் கச்சியப்ப சிவாச்சாரியார தொண்டாற்றி வருகிறார். ஒரு நாள் சுவாமி வந்து முருகன் கனவுல வந்து சுவாமி கிட்ட வந்து திகட சக்கரம் அப்படிங்கிற ஒரு அடி எடுத்து கடவுளோட விநாயகர் வாழ்த்து எடுத்து கொடுத்து, நீங்க இந்த அடியை வந்து அடியாக்கி கந்த புராணத்தை வந்து காவியமாக தமிழில் பாடுங்கள் அப்படின்னு சொன்னார். இவர் 10,345 பாடல்கள் 345 படலங்களை தன்னுடைய ஓலையில எழுதி செயல் வடிவமா சமர்ப்பித்துள்ளார். இவர் இவ்வாறு ஓலையில எடுத்து எல்லாம் பண்ணும்போது டெய்லி சுவாமி கிட்ட வச்சுட்டு முருகன்கிட்ட வேண்டிப்பாராம், சுவாமி இதுல நீங்க தான் இந்த திகட சக்கரம் அடி எடுத்து கொடுத்தேன், இதுல இருக்கிற பிழைகளும் நீங்க தான் திருத்தி கொடுக்கணும், எல்லாமே நீங்க தான் பண்ணணுங்கும் போது இதை பத்தி சொல்லும் போது கிருபானந்த வாரியார் பல சான்றோர்கள் என்ன சொல்றாங்கன்னா, கந்த புராணத்தை தன்னுடைய சரித்திரத்தை தானே திகட சக்கரம் என்னும் அடி எடுத்து கொடுத்து தானே அதை வந்து சொல்லி பெரும் காவியமாக்க பாட சொல்லி அதை திருத்தங்களும் செய்து கொடுத்தவர் அப்படின்னு சொல்வா. இன்னொன்னு என்ன சொல்றான்னா, அவர் தான் முருகப்பெருமான் தான் ஃபர்ஸ்ட் எடிட்டர் இந்த வேர்ல்டு அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறம் ஒரு நல்ல நாள்ல வந்து திகட சக்கரம்ங்கிற இந்த கந்த புராணம் பெரிய காவியமா அரங்கேறது. இதுதான் அந்த கந்த புராணம் கோயில்ல இருக்கிற மண்டபம் மாதிரியே நாங்க இங்க பண்ணியிருக்கோம். இன்னைக்கும் நீங்க காஞ்சிபுரத்துல பார்த்தீங்கன்னா கச்சியப்ப சிவாச்சாரியார் வந்து அரங்கேற்றிய இந்த மண்டபத்தை இன்னைக்கும் கோயில் நிர்வாகம் அப்படியே வச்சுட்டு இருக்கா. இது கச்சியப்ப சிவாச்சாரியார். அவர் வந்து திகட சக்கரம்ங்கிற இந்த வாழ்த்தை ஆரம்பிச்சு கந்த புராணத்தை சொல்லும் போது ஒரு புலவர் எல்லாம் காஞ்சிபுரத்துல நிறைய மேன்மக்கள் புலவர்கள் எல்லாரோடையும் இது வந்து அரங்கேற்றமா இருக்கு சுவாமியோட இதுல. அப்போ ஒரு புலவர் கையை தூக்கி, சுவாமி திகட சக்கரம் இல்ல டா பிளஸ்ஸா சேராது, அதுல இலக்கண புணர்ச்சி வந்து தவறாக இருக்கு, நீங்க இதை நிரூபிங்கன்னு சொல்லும் போது சுவாமி சொல்றார், இல்ல சுவாமி இதை வந்து எழுதி கொடுத்தவரும் அவர் தான், இந்த அடியை எடுத்து கொடுத்து இந்த தவறுகளை வந்து சரியாக்கினது எல்லாமே சுவாமி தான் அப்படின்னு சொல்லும் போது அவெல்லாம் சிரிச்சுட்டு போயிடுறான். அப்ப என்ன ஆகுது, அவருடைய கனவுல வந்து சுவாமி வந்து சொல்ற, அன்பரே கவலைப்படாதீர், வீரச்சோழியம் என்னும் இலக்கண நூல் தஞ்சாவூர்ல சோழ நாட்டுல இருக்கு, அதுல இத்தனாவது பந்தியில இந்த வரியில இத திகடசம் அப்படிங்கிற இலக்கண குறிப்பு உள்ளது, நீங்க இத போய் சபையில சொல்லுங்க, நாளைக்கு ஒரு சோழ புலவன் வந்து தஞ்சாவூர்ல இருந்து வந்து இதற்குண்டான அந்த வீரச்சோழியம் இலக்கண புத்தகத்தை உங்ககிட்ட தந்து இத வந்து விரிவா உங்ககிட்ட சொல்லுவான்னு சொல்ற. சுவாமி முடிஞ்சு பாக்குறாரு, அது கணவன் தெரியறது, கந்தனுடைய வார்த்தை வந்து சத்தியம். அதனால புத்துணர்வோட சபையை கூட்டுறார். அப்ப வந்து இங்க பாத்தீங்கன்னா அந்த மண்டபத்துல பாருங்க, திடீர்னு வாசல்ல சபை கூடி இருக்கு, ஒரு பெரிய சத்தம் கேட்கறது, சலசலப்பு. அங்க பாத்தீங்கன்னா ஒரு தெய்வ புலவர் நிறைய ஆபரணங்களோட கையில ஓலைச்சுவடியோட அங்க வர கச்சியப்பர் கிட்ட சொல்றாரு அவர், சுவாமி நான் தான் சோழ நாட்டுல இருந்து வந்த புலவர், இங்க பாருங்க வீரச்சோழியம்ங்கிற இலக்கண நூல் இருக்குன்னு சொல்லி அதை பத்தின விஷயங்கள் சொல்லும் போது கச்சியப்ப சிவாச்சாரியார் முதல் நாள் வந்து ஒரு விவாதம் பண்ணார் இல்லையா, அந்த புலவரை கூப்பிடுறார், சுவாமி நீங்க கேட்ட அந்த விவாதத்தோட அந்த ஒரு நிரூபிக்கப்பட்ட அந்த பக்கம் இதுதான் இந்த இலக்கண நூல் சொல்லும் போது ஒரு பெரிய மின்னல் அடிக்கிறது. அவ்வளவுதான், அந்த புலவர் வந்தார் இல்லையா சோழ நாட்டிலேருந்து, அவர் வந்து மறைஞ்சு போயிடார். அப்பதான் காஞ்சி மக்களுக்கும் அந்த மேன்மக்கள் சான்றோர்கள் புலவர்கள் கூடியிருந்தவர் அத்தனை பேருக்கும் தெரியறது வந்தது வேற யாருமே இல்லை, முருகன் தான். அப்பதான் வந்து இந்த தெய்வ புலவருடைய அந்த மகிமையை உணர்ந்துக்கிறார். சோ கனவுல வந்து திகட சக்கரம் சொன்னதும் முருகப்பெருமான் தான், அதை நிரூபிச்சு கொடுத்ததும் முருகப்பெருமான் தான். அந்த ஓலைச்சுவடிகள் அவர்களுக்கு வந்து சரியானது தவறானதை சரிபார்த்து எழுதினதும் இவர் தான், எல்லாமே இவர் தான் தெரிஞ்சுட்டு உடனே கச்சியப்ப சிவாச்சாரியார் அவருடைய மகிமையை புரிஞ்சு பல்லக்குல ஏத்தி காஞ்சி மாநகரம் ஃபுல்லா எல்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் கந்த புராணம் ரொம்ப விமர்சையாக அரங்கேறியது.
இப்ப நம்ம கதைக்குள்ள போலாம். கச்சியப்ப சிவாச்சாரியர் காஞ்சி மாநகர்லேருந்து ஆரம்பிச்சிருக்க. பிரம்மா வந்து தவச்சீலர்கள் எல்லாம் கேட்கிற எங்க நாங்க போய் தவம் பண்ற இடம் அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து சொல்றார், ஒரு தர்பை அப்படியே சக்கர மாதிரி உருட்டி விடுறார். உருட்டி பார்த்தா அது போய் நிக்கிற இடம் தான் அதுன்னு பார்த்தா நைமிசாரண்யம். இந்த தர்ப சக்கரம் போய் இங்க விழுறது. நைமிசாரண்யத்துல வந்து தவச்சீலர்கள்லாம் தவம் பண்ணிட்டு இருக்கா. அப்ப வியாசரோட நேரடியான சிஷ்யர் சூத பௌராணிக்கர் இங்க வர. தவச்சீலர்கள்லாம் தன்னுடைய தவத்தினால பலன் தான் வர கண்டோன் பாத பூஜை பண்ணி எல்லாம் சொல்லி கடைசியில சுவாமி கிட்ட சொல்ற, சுவாமி நீங்க நேரடியா வியாச பகவான்ட்டேந்து கந்த புராணம் எல்லா புராணங்களையும் கேட்டிருப்பேன், நீங்க கந்த புராணத்து கதையை சொல்லுங்க அப்படின்னு. சோ இது கதைக்குள்ள கதை ரொம்ப நல்லா இருக்கும். இந்த செயல் வடிவம் இருக்கிறத வந்து உரைநடையாக்கி அதுக்கப்புறம் அதுல நம்ம எல்லாம் படிச்சு இதை அறிகிறோம். இதுதான் வந்து எல்லாருக்கும் சுவாமியோட இது தெரியும், நான் அப்படியே சொல்லிட்டு போயிடுறேன். இதெல்லாம் சிவாய நமகன்னு சொல்லிட்டு கைலாயத்தில் நுழையிறோம். தாக்ஷாயினி சிவன் இந்தனை செய்த தன்னுடைய அப்பா வச்ச அந்த நாமத்தை விடுத்து இமவான் பெண்ணா பிறக்கிறா, தவம் பண்றா, சுவாமியை கல்யாணம் பண்ணிக்கிறா இங்க. அதுக்கப்புறம் இந்திரனுடைய தவம், அதுக்கப்புறம் இந்திரன் தவம் வந்து சூரர்களுக்கு தன்னை காப்பாத்திக்கணும் அப்படின்னு தவம் இருக்கான். இங்க வந்து கல்லால மரத்தின் கீழ் பிரம்மாவோட அவருடைய புத்திரர்களுக்கு வந்து யோகத்தை சொல்ற. மன்மதன் நெருப்பு எங்க ஞான வடிவம் தோன்றதோ அங்க வந்து காம தகனம் ஆகணும். ரதிக்கு வந்து மன்மதனை திருப்பி கொடுத்தல். அதுக்கப்புறம் சுவாமியை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறா. அந்த கல்யாண கோலத்தெல்லாம் பாக்குறேன். அம்மாவோட தவம், அப்புறம் 1000 தமிழ் இதுல இமவான் கடுமையான தவம் புரிஞ்சு இருக்கும்போது 1000 இதழ்கள்ல அம்பாள் பூரண வடிவோட ஆபரணங்களோட தோன்றார். இமவான் அவ்வளவு மகிழ்ந்த அவளை ஏத்துக்கிறான். அவன் மனைவி மேனி. இந்த கல்யாண கோலம் பாக்குறேன். ரிஷப வாகனத்துல அம்மையும் அப்பனும் தேவர்களுடைய மனதிற்கிறங்க. இங்க வந்து சுவாமி முருகனோட அவதாரம். இந்த முருகன் வந்து தன்னுடைய 6 முகங்கள், ஈசானம், தத்புருஷம், வாமனம், அகோரம், தத்வஜாதம், அதுக்கப்புறம் அதோ முகத்தோட 6 நெற்றிக்கண்கள்ல இருந்து 6 தீப்பொறிகளை உண்டு பண்றார். அந்த வாயு பகவான், அக்னி பகவான் கங்கைட்ட கொடுக்கும்போது கங்கை வறண்டு போயிடுறா. வறண்டு போட உடனே கங்கை வந்து இங்க சரவண பொய்களை போட்ட உடனே இங்க நாணல் புற்கள், நாணலுக்கு வந்து என்னன்னா வெப்பத்தை வந்து தங்கக்கூடிய சக்தி இருக்கு. அதனால அங்க வந்து சரவண பொய்கை அப்படியே இருக்கு. சர அப்படின்னா நாணல், அனைத்து பொய்கையாக இருக்கிறதான் சரவண பொய்கை. அங்க வந்து சுவாமி 6 தீச்சுடர்களை ஜோதிகளை அங்க போட்ட உடனே அது ஒரே ஜோதியாகி 6 முகங்களோட 12 கைகளோட முருகப்பெருமான் தாமரையில் அவதரிக்கிறார். அப்புறம் கார்த்திகை பெண்கள் வளர்க்கிறா. சுவாமி எங்க திருவிளையாடல் புரியுறா. அம்மா ஞானப்பால் கொடுக்குறா. அதுல 6 பராசுர முனிவர்கள் சாப விமோச்சனம், சோமாஸ்கந்தர் காட்சி இங்க. இதெல்லாம் நாங்க வந்து நானியும் பையனும் இத்தனையும் சுவாமியோட அருளை எங்க கைனால பண்ணது. அதுக்கப்புறம் சுவாமி எங்க மேருமலை கைலாயத்துக்கு பக்கத்துல இருக்கிற கிரியில வள வந்ததுனால ஸ்கந்தன் இருந்த இடம் ஸ்கந்தகிரின்னு வைக்கப்படுறது. அப்புறம் மேருமலையில விஸ்வரூப தரிசனம் காமிக்கிறார் தேவர்களுக்கு. அதுக்கப்புறம் தாய் தந்தையரிடம் போயிட்டு நீ போய் போருக்கு புறப்படணும், சூரபத்மன் அசுரர்களை அழிக்க வேண்டும் சொல்றா. இப்ப ஏகாதச ருத்ரர்கள் 11 ஆயுதங்களை கொடுத்து சக்திவேலை கொடுக்கிறார். சக்திவேல் அப்படின்னா என்னன்னா அதை நம்ம மூதாதைகள் பேரா வச்சிருக்கோம். எப்படின்னா சக்திவேல், ஞானவேல், கந்தவேல், வடிவேல் அப்படின்னு. மற்ற ஆயுதங்கள் எதையுமே நம்ம பேரா வைக்கல, வில், கோடாரி அதெல்லாம். ஏன் சக்திவேலை பேரா வச்சிருக்காங்கன்னா அது வந்து ஞானத்தை குறிப்பது. அது வந்து எப்படி இருக்கணும்னா ஞானம் அகலமாகவும் கூர்மையாகவும் ஆழமாகவும் இருக்கும். பிராட், ஷார்ப்னஸ் அண்ட் டெப்த் அப்படின்னு சொல்றா. இப்ப தாமரை இலைகள் இதெல்லாம் எல்லா தெய்வங்களும் தாமரை மலர்களை தான் உட்கார்ந்துருக்கா, மலர்றா, தோன்றா. தாமரை மலர் தான் வந்து தெய்வாம்சம் மிக்கதுங்கிற. எப்படின்னா அதுவும் சக்திவேல் மாதிரி அகலமா ஷார்ப்பா, அதோட தண்டு பூமி கடியில வேற நீளமா ஆழமா போகுது. அதெல்லாம் தெய்வம். நம்ம அதை வந்து தலையில சூடிக்க மாட்டோம், ஏன்னா அது தெய்வாம்சம் மிக்கிறதுனால அது சுவாமிக்கு தான் அது அப்படின்னு சொல்லி பாசிட்டிவ் எனர்ஜி அவ்வளோ இருக்குன்னு சொல்லுவோம். அதனால தாமரை மலரும் சக்திவேலோட ஒப்பிடப்படுது. அதுக்கப்புறம் பிரம்மனுக்கு சிறையிட்டு ஓங்கார பொருளை சொல்லுதல். தகப்பன் சுவாமியா வந்து வழங்கப்படுது. தகப்பனுக்கே ஓங்கார பொருளை கூறுதல். இங்க வந்து கிரௌஞ்சமலை, தாரகாசுரன் சூரனுடைய தம்பி, அவனுடைய அரக்கனை அழித்து கிரௌஞ்ச மலையை அழித்து சுவாமி சக்தி வேலை கொண்டு அழித்தல். அப்புறம் சக்தி வேலை ஆகாய கங்கையில போட்டு புனிதமாக்குதல். அப்புறம் இது எங்கேருந்து நேரம் வந்து தஞ்சாவூர் இது திருச்செந்தூருக்கு வர. அங்கேதான் வீர மகேந்திரபுரம் அப்படின்னு சூரபத்மனோட அரண்மனை இருக்கு. இது விஸ்வகர்மா உண்டாக்கினது. இந்த வீர மகேந்திரபுரத்துக்கு வரணும்னா இங்கேருந்து வட திசையிலேருந்து தென் திசைக்கு
எப்படி போறாருன்னா தன்னுடைய அம்மா அப்பாவை வந்து வணங்கிண்டே போறார். இது வந்து கேதார்நாத் பிருங்கி முனிவர் வந்து அர்த்தநாரீஸ்வரரா அவர் வந்து தரிசனம் பண்றார், அம்பாளையும் சக்தியையும் சிவசக்தியை. இது வந்து காசியோட இது. இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீசைலம், திருக்காலத்தீஸ்வரர், அதுக்கப்புறம் காளியின் செருக்கை அடிக்கிற திருவாலங்காடு, விருத்தாட்சரம் பஞ்சாட்சர மந்திரம் சொல்றது, அதுக்கப்புறம் திருவண்ணாமலை ஆதி அந்தம் எதுவும் இல்லாத பிறப்பு இறப்பு இல்லாத சிவஜோதியா இருக்கிறது திருவண்ணாமலை. பிரம்மா விஷ்ணுவின் செருக்கை அடிச்சது. இது வந்து சீர்காழியில வந்து சுவாமி ருத்ரபாஸ்பதம் அஸ்திரத்தை கொடுக்கிறார். இங்க வந்து இந்திரன் சிவனை நினைச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கும் போது அரக்கனுடையதுனால மூங்கில் மரமா ஆயிடுறான். அதுக்கப்புறம் வந்து சிவபூஜை பண்ணும்போது அந்த இடம் வறண்டு போகும்போது அகத்திய முனிவர் வந்து விநாயகர் அங்க காக்கையா வந்து அந்த இந்தியை தட்டி விட்டு சீர்காழியில தான் வந்து பொன்னி நதி உருவாருது. அப்புறம் ஐயனார் வந்து இந்திராணிக்கு ஒரு தடவை காவல் காக்கும் போது அஜமுகி அங்க வந்து அவளோட சண்டை போடும்போது ஐயனார் என்ன பண்ணுவார், சாஸ்தால ஒருவர்ல இருக்கிற ஐயனார் வந்து அஜமுகியோட கையை வெட்டிடுவார். அப்ப அஜமுகி நேர வீரமகேந்திரபுரம் வந்து சூரபத்மன் கிட்ட இந்த இந்திராணிய வந்து இப்படி பண்ணிட்டான்னு சொல்லும் போது ராமாயணம் மாதிரியே இருக்கும். அப்ப வந்து போர் மூடுறது. சீர்காழியிலேருந்து சுவாமி வந்து திருச்செந்தூருக்கு வர ஹேமபுரம் பாசறை. இங்க வந்து சூரபத்மன் கதை கேட்கும் போது சுரசை என்ற அசுரேந்திரனின் மகள் மாயா வந்து பெரிய அரக்கியா இருக்கா. சுக்கராச்சாரியார் வந்து குருவா இருந்து அவருக்கு அதர்மத்தை போதிச்சு காசிப முனிவரை கல்யாணம் பண்ணி சூரசம்ஹாரன், சிங்கமுகன், தாரகாசுரன், ஆட்டு தலையுடைய அஜமுகி, அதுக்கப்புறம் நிறைய அசுரர்கள் பிறக்கிறான். காசிப முனிவருக்கு அப்புறம் தான் தெரியறது இந்த மாதிரி அசுரர்களை நம்ம வந்து உண்டு பண்ணிட்டோன்னு. அப்ப மார்க்கண்டேய சரிதம் சொல்றார் அவளை திருத்தறதுக்காக. ஆனா மாயாவோட அதர்மம் இதனால அவ வந்து அவளோட அம்மாவோட பேச்சு தான் கேட்கிறா. அப்ப அவ சொல்றா, 1008 அக்னி குண்டங்கள் 108 ஹோம குண்டங்களோட 3 பேரும் வந்து சிவனோட வரத்துக்காக பெரிய தவம் பண்றா. 10,000 வருடங்கள் தவம் பண்ணும்போது சிவபெருமான் அங்க வந்து அருளி என்ன வரம் என்று கேட்க, அதுக்கப்புறம் சுவாமி வரமாட்டார். இவன் வந்து கோர உருவம் எடுத்து அக்னியில வந்து செத்து போயிடுவான். அப்புறம் கங்கையை பார்த்து சொல்லி சிவபெருமான் அவனை உயிர் தெழுந்து என்ன வரம்னு கேட்கிறார். அப்படி கேட்கும் போது அண்ட கோஷத்துக்கு தலைவனாகணும், சாகாவரம் வேணும் அப்படின்னு ஒண்ணு, இந்திர கோஷம் பெரிய ஒரு தேர் வேணும், இந்த மாதிரி நிறைய பாசுவத அஸ்திரம் வேணும் அப்படின்னு சொல்ற. சோ இதெல்லாம் உண்டு பண்ணதுக்கு அப்புறம் அவன் அதர்ம வழியில போறான். அதர்ம வழியில போய் தேவருடைய மகனான ஜெயந்தனை வந்து சிறை வைத்து கொடுமைகள் எல்லாம் பண்றான். பிரம்மாவை வந்து டெய்லி பஞ்சாங்கம் வாசிக்க சொல்றான். சூரியன், சந்திரன், வருணன், அக்னி தேவன் இவா எல்லாருக்கும் வந்து சின்னமான அதர்மமான வேலைகளை கொடுத்து அவளெல்லாம் வந்து துன்பத்தில் ஆழ்த்துறான். அப்புறம் போர் வருது. போர் வந்த உடனே இவெல்லாம் ராட்சசாவோட என்ன இது அப்படின்னா பழக்கம் என்னன்னா, அவ வந்து மாமிசமும் அறுசுவை உணவுகளும் உண்டு தன்னை அழகா வந்து வடிவமைத்து கொண்டு ஒப்பனையோட அதுக்கப்புறம் தான் வந்து போருக்கு புறப்படுவாளாம். அந்த மாதிரி போருக்கு புறப்படா. இது சிங்கமுகன். தாரகாசுரன் ஏற்கனவே மாயை அழிஞ்சுடுறான். இப்ப சிங்கமுகனும் அழிஞ்சுடுறான். அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் வீரபாகு தம்பியுடையான் படை கஞ்சாங்கிற மாதிரி சுவாமியோட நவ வீரர்களா இங்க வரா. கொலுசுல இருந்து நவ மணிகள் வந்து இங்க வருது. அதுல இருந்து நவ வீரர்களா வரா. இந்த வீரர்கள் தான் வந்து சுப்பிரமணியோட சுவாமியோட தம்பி. சூரபத்மனோட போர் வருது. அப்ப இந்திரன் முதலாளர்கள் கிளி வடிவம் எடுத்து அந்த கோர போர்ல வந்து அங்கிருந்து கிளம்பி போயிடுவா. அப்ப வந்து சூரபத்மன் வந்து சுவாமியோட சண்டை போடும்போது விஸ்வரூப தரிசனம் காமிக்கிறார். சூரபத்மன் வந்து காமிக்கும் போது அப்ப அண்ட கோஷத்துக்கு நான் தலைவன் சொல்லும் போது அவர் தன்னுடைய விஸ்வரூபத்துல பார்த்தா ஒரு முடியில அண்ட கோஷமே இருக்குமா. அப்பதான் சூரபத்மன் நினைப்பானா, சிவபாலகன் என்று நினைத்தோமே இவன் தான் வந்து தெய்வம் அப்படின்னு சொல்லி நம்ம 1008 அண்ட கோஷத்துக்கு தலைவன்னு பெருமையா சொல்றோம். அவன் அது என்றானா இவனுடைய ஒரு ரோமத்துல இருக்கு அப்படின்னு தலை குனிந்து வெட்கி அவருடைய தெய்வாம்சத்தை உணர்வானா. ஆனா அடுத்த நிமிஷமே அவனுக்கு வந்து அந்த மாயக்கன் வந்து சூரன் ஆயிடுவான். பல வடிவங்களை எடுக்கிறான். சக்கரவாகு பருவியா இருக்கிறான். அதுக்கப்புறம் மாமரமா எடுத்து சுவாமி தன் சக்திவேல்னால தாரகாசுரனையும் கொன்று மாமரத்தையும் 2ஆக பிழிந்து தன் கருணையோட அந்த ஒரு பகுதியை மயிலாகவும் ஒன்றொரு பகுதியை சேவலாகவும் வைத்து
என்னை அவருக்கு இறை சக்தியும் கொடுத்து என்னை வணங்குபவர்கள் உன்னையும் வணங்கட்டும் சொல்வார். அதுக்கப்புறம் இந்த கதை வந்து வள்ளி திருமணத்தோடையும் இங்க இருக்கு பாருங்க, வள்ளி திருமணம் தேவியானை திருமணத்தோடையும் முடியுது. அதுக்கப்புறம் ட்ரெடிஷ்னல் குழு, அதையும் ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன் நான், வாங்குவேன் என்னோட சரி. திமாட்டிக் குழு அங்கே பார்த்துருப்பேன். இப்போ ட்ரெடிஷ்னல் குழு நம்ம முன்னோர்கள் வந்து நவப்படிகள் தத்துவப்படி இந்த பிரபஞ்சத்தையே உள்ள அடுக்கி இந்த படிகள் தத்துவப்படி நவராத்திரியை கொண்டாடி இருக்கா. இன்னைக்கும் தலைமுறைக்கு தலைமுறையா இது வந்துட்டு இருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்துல முதல்ல தோணுனது வந்து நீர். அது வந்து ஃபுல்லா சூழப்பட்டுள்ளது. அதுக்கப்புறம் அதெல்லாம் வடிஞ்சு இமயமலை போன்ற மலைகள் தெரிய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஒதுங்கினது, சமவெளிகள் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் யூனிசெல்லர் ஆர்கானிசம், அதுக்கப்புறம் மல்டி செல்லர் ஆர்கானிசம் உருவானது. அதுக்கப்புறம் 6 அறிவுள்ள மனிதன், இதுல செட்டியார் ஆட்சி வச்சு தனம் தானியங்கள் வைத்து நாம வந்து வழிபடுறோம். அதுக்கப்புறம் மனிதனாக பிறந்தாலும் ஞானியர், அவளோட துணை கண்டு தெய்வத்தை அடையும். இதுதான் நவப்படிகள் தத்துவம். இல்லை 9 படிகளும் அந்த மாதிரி தத்துவப்படி அமைக்கப்பட்டுள்ளது. இதுல வந்து நாங்க வந்து கிருஷ்ணரோட அவதாரங்கள், இங்க வந்து விஷ்ணுவோட தசாவதாரங்கள், எங்க மகாலட்சுமியோட அஷ்டலட்சுமி அவதாரங்கள், அங்கே வந்து துர்கை, அம்பிகை, மரகத வீணா, காயத்ரி தேவி, அதுக்கப்புறம் முதல்வன் விநாயகன், அதுக்கப்புறம் சுவாமி கும்பம் அமைச்சு அங்கே சாரதாம்பாள், விநாயகர், மரப்பாச்சி அமைச்சு நவப்படிகள்ல வந்து இந்த பிரபஞ்சத்தையே அடக்கி பண்ணியிருக்கோம். ஒன்றும் நம்ம மூதாதையர்கள் சொன்னது, இதை வந்து பஞ்சபூதங்கள் வந்து பூமியில சாத்தியம், அதனாலதான் நமக்கு வாழ்க்கையே அமைந்திருக்கிறது. அதனால நம்ம இவாளுக்கு நன்றி கூறும் விழாவாகவே தான் இந்த நவப்படிகளை அமைச்சிருக்கா. இந்த பஞ்சபூதங்கள் அப்படின்னாலே நிலம், நீர், நெருப்பு, அக்னி, காற்று, ஆகாயம். இதுல வந்து நிலமாகிய களிமண்ணில் இருந்து நீரை பிசைந்து அக்னியில் சுட்டு காற்றுக்கு கீழே ஆகாயத்துல காய வைக்கிறோம். இந்த 5 பூதங்களும் ஒரு பொம்மையில் அடக்கம். இந்த பூதங்களை 5 பூதங்கள் செஞ்ச இந்த பொம்மையை திருவுருவ பொம்மைகளா வச்சு பிரபஞ்சத்தையே இந்த நவப்படிகளில் உள்ளடக்கி அதுல நம்ம சுவாமியை வச்சு இந்த நவராத்திரி காலகட்டங்கள்ல அத்தனை நம்மளுடைய ஜனங்களையும் கூப்பிட்டு சத்தான தெய்வாம்சமிக்க கதைகளையும் புராணங்களையும் கூறி தெய்வத்தின் மகிமையை நம்ம உணர்ந்து, இந்த காலத்துல தட்பவெப்பநிலை வரதுனால நமக்கு நோய்கள் இருந்து விடுபடுறதுக்காக சுண்டல், பாயசம், அதாவது அயன், வெல்லம், பருப்பு, புரோட்டீனோட பாசிப்பருப்பு, இந்த மாதிரி உணவுகள் எல்லாம் அனைவருக்கும் கொடுத்து தெய்வ மகிமையை வந்து உணர்ந்து விஜயதசமியை 10ஆம் நாள் வெற்றி விழாவாக கொண்டாடுகிறோம். ரொம்ப நன்றி.